நோட்டீஸ் ஒன்று முதல்ல வந்து கொடுத்துடணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வங்கி வங்கின்னு வருது, இந்த நீதிமன்றம் மூலமாக அவர்களுக்கு நோட்டீஸ் செல்லும். அது கிளைமண்ட் நோட்டீஸ் என்று சொல்லுவார்கள். கிளைமண்ட் என்பவர்கள் இவர்கள் தான், கடன் கொடுத்தவர்கள். கடன் வாங்கியவரிடம் என்னென்ன சொத்துக்கள் உள்ளது, அதை வந்து எப்படி எத்தனை பேர் பணம் கொடுத்திருக்கிறார்கள், அது எவ்வளவு தேரும் எவ்வளவு இருக்கும், அதை வந்து கிளைம் செய்வதற்காக அவர்களுக்கு 60 நாள் டைம் கொடுக்கப்படும். அந்த 60 நாள் டைமுக்குள்ள நீதிமன்றத்தில் அந்த பாதிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடன் கொடுத்தவர் ஆஜராகி அந்த கிளைமண்ட் பெட்டிஷனை அவர்கள் அங்கு போட வேண்டும். கிளைமண்ட் பெட்டிஷனை போட்டு இந்த வழக்கில் ஒரு 60 பேரை சேர்த்திருந்தா 60 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 60 பேரில் எத்தனை பேர் வந்து இந்த வழக்குக்கு வர்றாங்க, சொத்து வந்து இந்த நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட சொத்துக்கு யார் வந்து உரிமை கோருகிறார்கள் என்று நீதிமன்றம் கூர்ந்து கவனிக்கும். அந்த 60 நாளில் ஒரு 20 பேர் தான் வராங்கன்னா அந்த 20 பேரை எடுத்துக்கொண்டு பாக்கி 40 பேரை நீதிமன்றம் அடித்துவிடும். இப்போ வாதிக்கும் பிரதிவாதிக்கும், வாதியானவரும் பிரதிவாதியான 20 பேருக்கு மட்டும்தான் வழக்கு. இந்த வழக்கு வந்து இது போயிட்டு இருக்கும். இதுல வந்து நிவாரணம் என்ன என்று பார்த்தால், இந்த சட்டத்தில் நொடித்தவர் என்று அறிவித்து விட்டால் அவர் வாங்கிய பணத்தை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வாங்கிய எந்த நிறுவனத்தில் இருந்தாலும் சரி, எந்த தனியாரிடம் இருந்தாலும் சரி, எந்த தனிநபர் தண்டலுக்கு விடுபவர் வட்டிக்கு விடுபவர் யாரிடம் இருந்தாலும் சரி, அவர் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பணத்தை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல எதிர்காலத்தில் அவரது பேரில் சொத்துக்கள் எதுவும் வாங்க முடியாது. அவர்கள் பேரில் சொத்துக்கள் வாங்க முடியாது. நிறுவனங்களை தொடங்க முடியாது. அதாவது இந்த நிறுவனங்கள் பார்த்துருப்பீங்க, பிரைவேட் லிமிடெடு, ப்ரொப்ரைட்டர்ஷிப்பு, பார்ட்னர்ஷிப்பு, இதே போல நிறுவனங்களை தொடங்கினீங்கன்னா அதில் உங்கள் பங்கு இருக்கும், உங்கள் தொகை இருக்கும், உங்களோட அமௌண்ட் இருக்கும், சொத்தாக வந்துடுது. அப்போ அந்த சொத்து வந்து இது நீதிமன்றத்தை சார்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தான் அங்கே கழிக்க முடியும். அதே போல தொடங்க முடியாது. இதுதான். இதை தவிர நிறைய புரளையை வந்து கலை போட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து சில வழக்கறிஞர்களும் அடக்கம். என்னவென்றால், உங்களது பேன் கார்டை வாங்க வச்சுப்பாங்க, உங்களோட ஆதார் கார்டை வாங்கி வச்சு